வணக்கம். எனது பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனதருமை பிற்படுத்தப்பட்ட சமுதாய சகோதர சகோதரிகளே, நடந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் 2024 நமது நிலைப்பாடு என்ன என்பதை நமது தலைமையின் சார்பில் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்று இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, மாநில பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக என்ற எந்த கட்சியும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு கடந்த குறைந்தது 30-40 வருடங்களாக எந்த நன்மையும் எந்தவித சலுகையும் நமது உரிமைகளை, அரசியல் சாசனம் தந்த உரிமைகளை கொடுக்கவும் இல்லை. 42 வருடங்களாக 1950 முதல் 92 வரை ஆண்ட காங்கிரசும் அதன் கூட்டணிகளும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கவில்லை. 1992 கொடுக்கப்பட்ட 27% இடஒதுக்கீட்டிலும் இன்று வரை குறைந்தபட்சம் 8%, 2 லட்சம் பணி இடங்களுக்கு மேல் மத்திய அரசு பணிகளில் நிரப்பப்படவில்லை. அப்படி நிரப்பப்படாத சூழ்நிலையில் ஏற்கனவே குறைந்த ஜனத்தொகையில் 56% மேல் மத்திய அரசு பணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் உயர் ஜாதிகளுக்கு முன்னுரிமை தந்து அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை ஒதுக்கினார்கள். இந்திய அரசியல் சாசனம் பல பிரிவுகளின் கீழ் உத்தரவாதம் தந்த 27% இடஒதுக்கீடு விளிம்பு நிலையில் உள்ள புறக்கணிக்கப்பட்ட நமது மக்களுக்கு கிடைத்ததா என்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை. மாநில அரசும் நமது இளையோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தர வேண்டிய கல்வி உதவித்தொகையை தரவில்லை. காஸ்ட் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதை ஏதோ கால்பந்து விளையாடுவது போல மத்திய அரசும் மாநில அரசும் ஒருவருக்கொருவர், மாநில அரசு நீ எடுக்க வேண்டும் என்கிறார், மத்திய அரசு நீ எடுக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பீகார் மாநில அரசு அவர்களாக மக்கள் தொகை உடனிணைந்த கல்வி, சமூக பொருளாதாரம், அரசு வேலை ஆகியவற்றை பற்றிய தரவுகளை எடுத்து அங்கு அந்த தரவுகளின் பேரில் இடஒதுக்கீடு கூட கொடுக்கப்பட்டு விட்டது. இதை அங்கிருக்கும் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அதை அங்கீகரித்துள்ளது. ஆக மாநில அரசு இத்தகைய இடஒதுக்கீட்டு அடிப்படையான ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம் என்பது தெள்ள தெளிவாக உறுதியாகியும் இங்கு எடுக்கவில்லை. மத்திய அரசு 2019 பாராளுமன்றத்தில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவித்தும் உடனே பல்ட்டி அடிச்சு அதையும் எடுக்காம இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி நமக்கு துரோகம் தான் செஞ்சிருக்காங்க. இப்ப 70 வருஷம் கழிச்சு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் இன்னைக்கு புதிய கட்சிகள் அல்ல, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள். ஆகவே இவர்களது தேர்தல் பிதற்றல்களை கேட்டு கேட்டு சலிப்பாகிவிட்டது. நமது மக்களின் ஒருமித்த ஒற்றுமையும் ஓங்கி ஒலிக்கும் குரலுமே நமது உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்பது தெள்ள தெளிவு. ஆகவேதான் கடந்த 10 மார்ச்சில் நமது தலைவர்கள் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டத்தை கூட்டி இவங்க 70 வருஷமா இப்படியே ஏமாத்திட்டாங்க, இப்போ இந்த 4 கட்சி தலைவர்களையும் சென்று பார்ப்போம், இந்த உரிமைகளை உங்களுக்கு நிச்சயம் பெற்று தருவோம் என்று எந்த கட்சி எழுத்து மூலமாக மக்கள் மன்றத்தில் கூறுகிறார்களோ அவர்களுக்கு நமது தற்காலிக ஆதரவை தருவது என்று தீர்மானித்தோம். அதன்படி நாம் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களையும், நமது முதல்வர் அவர்களையும் சந்தித்தோம். நேற்று வெள்ளிக்கிழமை பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை நம்மை கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் வந்து சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது நடந்த நிகழ்வுகளை ஒரு சில வினாடிகளில் சொல்லிவிடுகிறேன். அன்றைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனுவை பெற்றுக்கொண்டு நான் முதல்வராக வந்ததும் ஆட்சிக்கு வந்ததும் உங்களுக்கு இதை தருகிறேன் என்று கூறுகிறார். செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நம்மளோட ரிப்போர்ட் தான் அவங்க ஏஐசிசிக்கு அனுப்பிச்சு அதுல சிலதை போல் ப்ராபகண்டால, அதாவது அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, வாங்கிட்டு இது படிச்சு பாக்குறேங்க, நீங்க எல்லாம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னார். நமது முதல்வர்களிடம் இந்த பிரச்சனைகளை விரிவாக படித்து கூறினோம். முதல்வர்கள் அந்த கோப்பை பெற்றுக்கொண்டு
பார்க்கிறேன் என்று கூறியுள்ளார். நேற்று நம்மை வந்து சந்தித்த திரு அண்ணாமலை அவர்கள் அதிலிருந்த 3 கோரிக்கைகளை, அதாவது சுருக்கத்தில் 6 கோரிக்கைகளை கொடுத்திருந்தோம். அதிலிருந்த 3 கோரிக்கைகளுக்கு அவர் என்னென்ன இதுவரை தான் செய்துள்ளேன் என்று விளக்கி, இடபிள்யூஎஸ்ஐ பற்றி கூறும்போது இதில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய ஏழைகளும் இடம்பெற நான் போராடுவேன் என்றும், மத்திய அரசு கல்வி நிலையங்களில் இனி NFS நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்பது இருக்காது, இதை பற்றி ஏற்கனவே மந்திரி தேவேந்திர பிரதான் அவர்களிடம் பேசியுள்ளேன் என்று கூறியுள்ளார். அம்பாசங்கர் கமிஷனை பொறுத்தவரை அதிலும் ஒரு உறுதியை கூறியுள்ளார். மற்ற ஏன்னா அவங்க ஆல் இண்டியா பாலிசி, கேஸ்ட் சென்சஸ் பத்தி பாலிசி, அது இவர் சொல்ல முடியாது. இப்படி அவர் இதையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். எங்களுக்கு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு ஓபிசியின் குரலாக ஒழிப்பேன் என்று கடைசியாக கூறியுள்ளார். அதன் பதிவுகள் நம்மிடம் உள்ளன. அதோட இது அங்கிருந்த நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே அனைத்து இந்த 4 கட்சியுமே நமக்கு துரோகமும் நமக்கு அநீதியும் இழைத்துள்ளனர். இப்ப நம்ம சரி அதை இப்பவாவது ராட்டிஃபை பண்ணுங்க, இதெல்லாம் வந்து நடந்து போச்சு, உங்களுக்கு வந்து இதெல்லாம் ராட்டிஃபை பண்றதுக்குண்டான உறுதிமொழியை தாருங்கள் என்று கூறிய போதும் அதற்கு ஒரு அல்டிமேட்டமா 10 நாளுன்னு சொல்லியிருந்தோம், எக்ஸப்ட் பிஜேபி. ஆனால் பிஜேபி நேற்று தான் பார்த்தாங்க. எந்த கட்சியிலிருந்தும் எந்த விதமான உறுதிமொழியோ எந்த விதமான நீங்கள் கொடுத்துட்டு போனதையெல்லாம் படித்து பார்த்தன்னு கூட சொல்லலை. நேற்று வந்து அவர் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நாம் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது பற்றி ஒரே முடிவை நேற்று நாம் மீண்டும் நமது பிரதிநிதிகள் கூடி எடுத்தவரை கட்சி அடிப்படையில் எந்த கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை என்று உறுதியாக முடிவு செய்துள்ளோம். கட்சி என்று சொன்னால் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என்று எந்த கட்சிக்கும் கட்சி அடிப்படையில் வாக்களிப்பதில்லை. ஏனெனில் இந்த 4 கட்சிகளும் நமக்கு அநீதிகள் இழைத்துள்ளன. இந்த கட்சிகளில் நாம் நேரில் சென்று நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி வரப்போகும் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற பின்னர் உங்களுடைய நம்ம வந்து எதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாதது கேட்கல, சட்டத்தில் இல்லாத கேட்கல, சமூக நீதிக்கு எதிரானது கேட்கல, எந்த சமுதாயத்தினோட உரிமையும் பறித்து கொடு என்று கேட்கவில்லை. எங்கள் சமுதாய மக்கள் பசி பட்டினியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அரை வயிறு சோறாவது கொடுங்கள் என்றுதான் கேட்டோம். அதற்குண்டான எந்த உறுதிமொழிகளும் இதுவரை இல்லை. ஆகவே இச்சூழ்நிலையில் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்தந்த தொகுதியில் உங்களுக்கு சுயேட்சைகளாக இருந்தால் கூட சமுதாய உணர்வுள்ளவர்கள் யாரா அவர் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியுற்றாலும் சரி, அவர் நல்லவராக இருந்தால், சமுதாய சிந்தனை உள்ளவராக இருந்தால் வாக்களியுங்கள் என்று மட்டுமே வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.